பொதுவாவே நம்ம வீட்ல இருக்கிற பொம்பள பிள்ளைங்க கிட்ட பெத்தவங்களும் சரி, கூட பிறந்தவங்களும் சொல்ற ஒரு விஷயம், வெளிய அன்டைம்ல தனியா போகாத, ஃப்ரெண்ட்ஸோடயும் போகாத, டைம்க்கு வீட்டுக்கு வந்துரு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆனா நம்ம கேட்போமா? அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில ஒரு பொண்ணு, அவங்க ஃப்ரெண்டு 3 பேர, அதாவது அந்த பொண்ணுங்கள கூப்ட்டுக்கிட்டு, யார் வீட்லயுமே பெர்மிஷன் வாங்காம, சொல்லாம அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கிளம்பி போயிருக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு நடந்த அமானுஷ்யத்த பத்தி என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லங்க. 4 பொண்ணுங்களுமே அந்த அமானுஷ்யத்தால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அத படிக்கும்போது எனக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சுங்க. அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில பார்க்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். வெல்கம் டூ அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில பார்க்க போறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். மேபி வேற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா போம்போது ஒரு ஒரு பிளானோட போங்க வெளிய. அ வரும்போதும் ஒரு பிளானோட வரணுங்கிறதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள்ங்க அது. அதனால இத பார்க்குறவங்க இந்த ஸ்டோரிய ஃபுல்லா கேட்டதுக்கப்புறமா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கும் இத ஷேர் பண்ணி விடுங்க. இல்ல உங்க ஃபேமிலில யாருக்குனாலும் இத ஷேர் பண்ணுங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். உதயா அப்படிங்கிற பொண்ணு தான் நமக்கு இந்த மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க. இந்த ஸ்டோரிய அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பக்கத்து வீட்டு பொண்ணு பிரீத்தி, சுவாதி, லட்சுமி இவங்க 3 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு, ஒரு முஸ்லீம் பொண்ணோட, அதாவது அவங்களோட எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு தான். ஸோ அவங்களுக்கு பர்த்டே பார்ட்டி இருக்கிறனால வீட்ல கேட்டா கண்டிப்பா விடமாட்டாங்க. ஸோ எல்லாரும் வாங்க மச்சான் நம்ம போயிட்டு தெரியாத மாதிரி வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க யாருக்குமே யாரோட வீட்லயுமே சொல்லாம அவங்க எல்லாருமே கிளம்பி போறாங்க. இப்ப அவங்க 4 பேருமே அந்த பக்கத்து ஊர்ல பஸ் ஸ்டாண்ட்ல போய் இறங்கி, அங்கருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள நடந்து போகணும். நடந்து போனா தான் அந்த முஸ்லீம் பொண்ணு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? அவங்க வீடு வந்து உள்ள, அவங்க ஏரியாவே உள்ள தான் இருக்கும். ஸோ 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து தான் போகணும். இவங்க போய் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு 2 கிலோமீட்டர் தூரம் நடந்தே உள்ள போயிட்டு, அவங்க பர்த்டே பார்ட்டி அட்டெண்ட் பண்ணிட்டு, அங்க பிரியாணிலாம் செஞ்சிருக்கிறாங்க. ஸோ அந்த பிரியாணி வந்து சாப்பிட்றதுக்கே உங்களுக்கு டைம் இல்ல. ஆல்ரெடி மணி வந்து 4:30 மணி கிட்ட ஆயிடுச்சு. இருட்டுருன்னு சொல்லிட்டு இவங்க பயந்துட்டு, "நாங்க கிளம்புறோம். எனக்கு வந்து பிரியாணி வந்து பார்சல் பண்ணி குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டிருக்கிறாங்க உதயா. ஸோ இவங்க 4 பேருக்குமே வந்து பிரியாணிய பார்சல் பண்ணி குடுத்துட்டு, அங்கருந்து கிளம்பி ரிட்டர்ன் வர வழியில, இந்த லட்சுமி அப்படிங்கிற பொண்ணு வந்து அந்த பக்கத்து ஊரு, அவங்க அப்பா வந்து அந்த பக்கத்து ஊர்ல தான் வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்க அப்பா கூட அந்த பொண்ணு வரும்போதெல்லாம், அவர் இந்த ஊர்லேருந்து ஷார்ட்கட்ல கூட்டு போவாராம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இவங்க ஊருக்குள்ள வரணும் அப்படின்னா, ஒரு 2 கிலோமீட்டர் நடந்தே போகணும் அப்படின்னு. அந்த 2 கிலோமீட்டருக்கு பதிலா ஒரு 1 கிலோமீட்டர் ஷார்ட்கட் இருக்கு. அது வழியா போனோம்னா மெயின் ரோடு வந்துரும். நம்ம அங்க ஆட்டோலாம் இருக்கும். ஆட்டோல கூட ரிட்டர்ன் போயிரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஷார்ட்கட்ல கூப்பிடுறாங்க. இவங்களும் சரி டைம் ஆயிடுச்சு, அன்டைம்ல வீட்டுக்கு போனா கண்டுபிடிச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு, சரி வாப்பா நம்ம இந்த ரூட்லயே போயிரலாம், அதான் சொல்றால்ல மச்சான் சொல்றா வா இந்த ரூட்ல போயிரலாம்னு சொல்லிட்டு, இவங்க 4 பேருமே அந்த ஷார்ட்கட்ல இப்ப நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஷார்ட்கட் ரோடு எப்படி இருக்கு அப்படின்னா, அது ஒரு ஒன் வே மாரிங்க. ஒரே ஒரு பைக் மட்டும் தான் அதில போ முடியும்னு வச்சுக்கோங்களேன். அதில தான் இவங்க 2 பேரா நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப அந்த காட்டு வழி பாதையில அந்த 4 பேர் நடந்து போயிட்டு இருக்கும்போது, உதயாவும் சுவாதியும் பேசிக்கிறாங்க அவங்களுக்குள்ள. "ஏய் இந்த மாரி அவளோட இயரிங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சுல்லடி. அது எங்க வாங்கியிருப்பா?" அப்படி இப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள என்னென்னலாம் அந்த காசிப்ஸா அந்த மாதிரி பேசிட்டு, இப்போ அவங்களுக்குள்ள இந்த பொண்ணுங்களுக்குள்ள பேசுவாங்க இல்லையா? அந்த மாரி பேசிக்கிட்டு நடந்து போய்க்கிட்டே இருந்திருக்கிறாங்க. போய்க்கிட்டே இருக்கும்போது அந்த பாதையில ஒரு பெரிய பள்ளம் இருந்திருக்குங்க. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, லட்சுமி சொல்லியிருக்கிறாங்க, "இந்த பள்ளத்தில இறங்கி அப்படியே ஆப்போசிட்ல நடந்து போனா தான் மச்சான் முடியும். சுத்தி கொஞ்சம் காடு மாரி இருக்கனால இங்க சுத்திலாம் போ முடியாது. ஸோ அந்த பள்ளத்தில இறங்கி தான் நம்ம போகணும்னோனே வரிசையா எல்லாருமே இறங்கியிருக்கிறாங்க. எல்லாரும் இறங்கிட்டாங்க. லாஸ்ட்டா சுவாதி இறங்கும்போது அவங்கள யாரோ பிடிச்சு தள்ளி விட்ட மாரி இருந்திருக்கு. அவங்க கீழ விழுந்துடுறாங்க. அந்த பள்ளத்தில உருண்டு விழுந்து ஆ உடம்பெல்லாம் மண்ணாயிடுது. ஸோ அவங்களால எந்திரிச்சு நடக்கவும் முடியல. ஒரு மாரி கத்துறாங்க. வழியில வந்து கத்துறாங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா அந்த பாதையில இப்ப இவங்க 4 பேர் மட்டும் தான் இருக்கிறாங்க. அவங்கள சுத்தி யாருமே இல்ல. தூரமாவோ, பக்கமோ யாருமே இல்ல அந்த ஏரியால. இப்போ உதயாவும், பிரீத்தியும் சுவாதிய தூக்கிக்கிட்டு, அதாவது அவங்களால நடக்க முடியல இல்லையா? அவங்க 2 பேரும் கைய புடிச்சுக்கிட்டு, அவங்கள மெதுவா நடந்து கூட்டு வந்துட்டு இருக்காங்க. லட்சுமி வந்து முன்னாடி போயிட்டு இருக்காங்க. "வாங்க, வாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போனா ரோடு வந்துரும்" அப்படின்னு சொல்லி இவங்கள சமாளிச்சு கூட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேருமே திட்ட ஆரம்பிச்சுடுறாங்க. 3 பேருமே திட்ட ஆரம்பிச்சுடுறாங்க. "இவளால தான் வந்துச்சு. ஒழுங்கா அந்த பாதையிலே போயிருந்தோம்னா, அங்கிட்டு ஆள் நடமாட்டம்லாம் இருக்கும். நமக்கு யாருனா ஹெல்ப் பண்ண கூட வந்திருப்பாங்க. இப்ப பாரு இந்த இடத்துல கீழ விழுந்துட்டு ஒரு மாரி பயமா இருக்கு. யாரோ தள்ளி விட்ட மாரி தான் இருக்குன்னு" சொல்லிட்டு அவங்க குழம்பிக்கிட்டே வந்திருக்காங்க.
இப்போ லட்சுமி சொல்றாங்க, "இங்க பாருங்க, நான் வந்து தெரிஞ்சே இத பண்ணல. நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. நான் தான் ஷார்ட்கட் இருக்குன்னா, உங்களுக்கு எங்க அறிவு போச்சு? நீங்க அந்த பக்கம் போலான்னு சொல்லியிருந்தா, நானும் அந்த பக்கம் தான் வந்திருப்பேன். நம்ம நல்லதுக்காக தானே இங்க கூட்டு வந்தேன். இந்த மாரி திட்டுற வேல வச்சுக்காதீங்கன்னு" சொல்லிட்டு, இப்போ இவங்க 4 பேருக்குள்ள சண்டை வருது. சண்டை போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்க வழியில லட்சுமி சொல்றாங்க, "இன்னொரு 100 மீட்டர் போனோம் அப்படின்னா, அங்க ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணத்துல வந்து தண்ணி இருக்கும். அதுல வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணிரலாம். ஏன்னா, இப்படியே மண்ணோட நம்ம போனோம் அப்படின்னா, வீட்ல யாராச்சும் சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிரும். ஏன்னா, அந்த லட்சுமிங்கிற பொண்ணோட அப்பா இங்க தான் வேலை பார்த்துட்டு ரிட்டர்ன் போறாருன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அவங்க கிட்ட யாராச்சும் சொல்லிருவாங்களோன்னு அவங்களுக்கு ஒரு பயம் இருந்திருக்கு. இப்போ அந்த கிணறு கிட்ட போறாங்க 4 பேருமே. கிணத்துக்கிட்ட போய் பார்க்கும்போது, உள்ள எட்டி பார்த்துருக்குறாங்க. தண்ணி ரொம்ப ஆழமா இருந்திருக்குங்க. இவுங்க 2 பேருக்குமே வந்து இத எப்படி இப்ப எடுக்கிறது? பொண்ணுங்கலாம் நம்ம எடுக்க முடியுமா? ஏன்னா, அந்த வெயிட்டா இருக்குங்க. வாளி வந்து கிணத்தோட அந்த இறைக்கிற வாளி வந்து இரும்புல செம்ம வெயிட்டா இருந்திருக்கு. அத உள்ள தூக்கி போட்டு முடியாததோட 3 பேரும் இழுத்து, ஏன்னா அடிபட்டவங்கள உட்கார வச்சுட்டு 3 பேரும் இழுத்து, ஒரு வழியா அந்த பொண்ண வந்து கிளீன் பண்ணிட்டு, சரி வாங்க கிளம்புவோம்ன்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி நடந்து போறாங்கங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் போயிருப்பாங்க. 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல போம்போது, உதயாக்கு ஞாபகம் வருது. அதாவது நமக்கு இந்த கதைய அனுப்புனாங்க இல்லையா? அவங்களுக்கு ஞாபகம் வருது. அவங்க ஒரு பேக் கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா? அந்த பேக்க அந்த கிணத்துக்கிட்டயே வச்சுட்டு வந்திருக்காங்க. இப்போ லட்சுமி சொல்றாங்க, "சரி வா நம்ம 2 பேரும் போய் எடுத்துட்டு வந்துரலாம்." அப்படிங்கும்போது, "இல்ல, இல்ல. இவளால நடக்க முடியலல்ல. சுவாதிய வந்து பிரீத்தி நீயும், லட்சுமியும் கூட்டு போங்க. முன்னாடி மெதுவா தானே போவீங்க. நான் வந்துடுறேன். போய் எடுத்துட்டு வந்துர்றேன்னு" சொல்லிட்டு, இப்ப இந்த கதை அனுப்புன பொண்ணு மட்டும் தனியா வராங்கங்க, அந்த கிணத்து பகுதிக்கு. கிணத்துக்கிட்ட வந்து பார்க்கும்போது, அந்த இடமே ஒரு மாரி சத்தம் எப்படி இருக்குன்னா, அமைதியா. ஏன்னா, இப்போ கிட்டத்தட்ட மணி வந்து ஒரு 6 மணி கிட்ட நெருங்க போகுது. ஆல்மோஸ்ட் இருட்டிருச்சுன்னே வச்சுக்கோங்களேன். அந்த இடமே இந்த இருட்டு சவுண்ட் ஒண்ணு இருக்கும்ல, அந்த சவுண்டுல அந்த கிணறு பார்க்கவே ஒரு மாரி கொடூரமா இருக்கு. தனிமையில. ஆளே யூஸ் பண்ணாத ஒரு கிணறு எப்படி இருக்கும்? அந்த மாரி மேலேயே பச்சை பச்சையா அந்த பாசிலாம் படர்ந்து ஒரு மாரியா இருந்திருக்கு. கிட்டக்க போய் பார்த்தா பேக் இல்ல. வச்ச இடத்துல பேக் இல்ல. இந்த பொண்ணு அந்த கிணத்த சுத்தி சுத்தி பார்த்துருக்குறாங்க. கிணத்துக்கு ஒரு 2 அடி தூரத்துல அந்த பேக் வந்து கீழ விழுந்திருக்கு. கவுந்து கிடந்திருக்கு. அச்சச்சோ! பூனை எதனா கீழ தள்ளி விட்டுருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து எடுத்து பார்க்கும்போது, உள்ள அந்த டிஃபன் பாக்ஸ் இல்ல. இந்த சில்வர் பாக்ஸ்ல நம்ம சின்ன வயசுலலாம் நமக்கு சாப்பாடு குடுத்து விடுவாங்க இல்லையா? நெறைய பேருக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். அந்த பாக்ஸ்ல தான் பிரியாணி குடுத்துருக்காங்க. அந்த பிரியாணி அந்த பாக்ஸ் கீழ விழுந்து உடைஞ்சு அந்த அப்படியே பொளந்து அந்த பிரியாணி முழுக்க அப்படியே தெறிச்சு கிடக்குங்க. யாரோ அறிகுறியா இப்படி எடுத்து சாப்பிடும்போது தெறிக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி அந்த இடமே தெறிச்சு கிடக்கு. இப்போ இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி பயம் வருது. என்னடா இது! இங்க யாருமே இல்ல. ஒருவேள பேக் கீழ விழுந்தனால டிஃபன் பாக்ஸ் வெளிய வந்து விழுந்து கொட்டியிருக்குமோ! அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தா, ஜிப்பு போட்டுல வச்சிருக்கிறோம் பேக்குக்கு. ஜிப்பு போட்டு மூடி வச்சிருந்த பேக்லேருந்து எப்படி டிஃபன் பாக்ஸ் கீழ வந்து விழுந்து, அதுவும் இந்த மாதிரி கொட்டி கிடக்கும்? ஸோ, அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வருது. அதே நேரத்தில அவங்கள அவங்களே கன்வின்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஒருவேள பூனை கீனை எதனா வந்திருக்கும். பூனை வந்து தள்ளி விட்டுருக்கும்ன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு மூவ் பண்றாங்க. அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணி முன்னாடி அவங்கள பார்க்குறாங்க. அவங்க நடந்து போயிட்டுருக்காங்க. இவங்க கொஞ்சம் அத யோசிச்சுக்கிட்டே அந்த யோசனையிலேயே நடந்துக்கிட்டே இருக்கும்போது தோணுது. பூனை வந்து எப்படி ஜிப்ப ஓப்பன் பண்ணி உள்ளேருந்து டிஃபன் பாக்ஸ் எடுத்து கீழ போட்டு கொட்டி வச்சிருக்கும். அப்படின்னு ஒரு மாரி யோசிச்சுட்டு இருக்கும்போதே, இவங்களுக்கு பின்னாடி யாரோ நடந்து வர மாதிரியே சத்தம் கேட்டிருக்கு. உணரவும் செஞ்சிருக்கிறாங்க. நார்மலாவே நம்ம ஆள் இல்லாத ஒரு பகுதியில நடக்கிறோம் அப்படின்னா, நமக்கு பின்னாடி எதனா வருது. ஒரு பூனையோ, இல்ல எதனா ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ஹியூமனோ வராங்க அப்படின்னா, நம்மளால அத உணர முடியும். அந்த டிஸ்டன்ஸ்ல. ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல கூட உணர முடியும் நம்மளால. அந்த மாரி இவங்களுக்கு ஃபீல் ஆகுது. யாரோ பின்னாடி வர மாரி. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, வேகமா நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்க வேகமா நடக்க ஆரம்பிச்சோனே அந்த சத்தமும் வேகமா கேட்டிருக்கு. ஸோ இந்த பொண்ணு ஓட ஆரம்பிச்சிருக்கு. ஓடும்போது ஓடுற சத்தமும் கேட்டிருக்கு. ஸோ இந்த இந்த பொண்ணு வந்து பின்னாடி பார்க்கவே இல்ல. வேகமா குடுகுடுன்னு ஓடி போய் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிடுறாங்க. அவங்க கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி கீழ கொட்டியிருக்கு. தயவு செஞ்சு வேகமா வாங்கன்னு சொல்லிட்டு, வேகமா நடந்து வெளிய வந்துடுறாங்கங்க. வெளிய வந்து ஆட்டோல ஏறி வீட்டுக்கு போயிடுறாங்க. உதயாவும், பிரீத்தியும் பக்கத்து பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க. ஒரே ஏரியால. உதயா வந்து சொல்றாங்க, நடந்தத சொல்றாங்க. இந்த மாரிலாம் நடந்துச்சு. இத வந்து யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்க வேணாம். வீட்லயும் சொல்லிக்க வேணாம். நம்ம வந்து இந்த மாரி வெளிய போயிரணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளிய போய் இங்க தான் பக்கத்துல தான் இருந்தோம் அப்படிங்கிற மாரி சொல்லி எதனா சமாளிச்சுக்கலாம் மச்சான். இது யாருக்குமே தெரிய வேணாம். உனக்கும் எனக்கும் தவிரன்னு சொல்லிட்டு, அவங்க அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இவங்க இவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு உதயா வந்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பெட்ல படுத்து. அதுக்கு முன்னாடி அவங்க வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க வீடு வந்து 2 பிஹெச்கே 2 பெட்ரூம் இருக்கும். ஒரு பெட்ரூம்ல அவங்க அப்பா, அம்மா 2 பேர் இருப்பாங்க. இவங்க பெட்ரூம்ல வந்துட்டு பாட்டி கீழ படுத்துப்பாங்க. இவங்களுக்கு ஒரு தம்பி ஒருத்தன் இருக்கிறான். அந்த தம்பியும் இவங்களும் தான் பெட்ல படுத்துப்பாங்களாம். அன்னைக்கு நைட்டு பெட்ல படுத்து தூங்கிட்டு இருந்த உதயாக்கு,
நைட்டு ஒரு அன்டைமில் பக்கத்தில் வந்து கையை காலை வந்து தூக்கி போட்டிருக்காங்க மேலே. இவங்க மேலே வந்து கையை காலை தூக்கி போட்ட உடனேயும் இந்த பொண்ணுக்கு வந்து ஃபஸ்ட்டு முழிப்பு வரல, கொஞ்சம் நேரம் கழித்து முழிப்பு வந்திருக்கு. இவங்க தம்பி தான் மேலே கையை காலை போட்டு படுத்துருக்கிறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விட்டுறாங்க. அப்புறம் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு டக்குன்னு அவங்க கண்ணு விரியுதுங்க. அன்னைக்கு நைட்டு சாப்பிட்ற டைமில் அவங்க தம்பிக்கும் உதயாவுக்கும் ஒரு சண்டை. பெட்டில் வந்து யார் பாட்டி பக்கம், கீழே பாட்டி படுத்திருக்காங்க இல்லையா, யார் பாட்டி பக்கம் படுக்கணும்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்திருக்கு. அப்போது உதயா வந்து இல்லை நான் தான் இந்த சைடு படுப்பேன், உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடிபிடி சண்டை மாதிரி நடந்திருக்கு. அதில் அந்த தம்பி வந்து கோச்சிக்கிட்டு அவங்க அப்பா அம்மா ரூமில் போய் படுத்து தூங்க போயிருக்கிறாங்க. இப்போது உதயா மேலே கை கால் போட்டிருக்கிறது யார்? இதே ஒரு குழப்பத்தோட உதயா வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷமாக யோசனையிலே இருந்திருக்கிறாங்க. பாட்டி ஒரு வேளை மேலே கை கால் போட்டிருப்பாங்களோ அப்படின்னு பார்த்தா, அந்த கை கால் போட்டது வந்து பாட்டியாக இருந்தால் கண்டுபிடிச்சிடலாம், தம்பியாக இருந்தாலுமே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா சின்ன பையனோட கை கால் எப்படி இருக்கும்னு தெரியும், வயசானவங்களோட கை கால் எப்படி இருக்குங்கிறதும் உங்களுக்கு தெரியும். ஆனால் இது வித்தியாசமாக இருக்குது. ஒரு மாதிரி ஏதோ ஒரு அமானுஷ்யமாக ஒரு ஃபீல் ஆகுது அவங்களுக்கு. பேட் நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருக்குது உங்களுக்கு. இந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்த உதயாக்கு டக்குன்னு அவங்க திரும்பாமல் அப்படியே தூக்கத்தில் திரும்புகிற மாதிரி இப்போ இங்கிட்ட திரும்பி படுத்திருக்காங்க அப்படின்னா அப்படியே இங்கிட்ட திரும்பி படுத்திருக்காங்க. ஒரு கருப்பு உருவம் அப்பயும் அவங்க மேலே கை கால் போட்ட அந்த ஃபீலிங் தான் இருக்குது, அந்த கை கால் போட்ட மாதிரி தான் இருக்குது. அந்த கருப்பு உருவம் கண்ணை மூடி தான் இருக்குது, அது கண்ணே தெரில, உருவம் மட்டும்தான் தெரியுது அவங்களுக்கு. ஆனால் இவங்க சொன்னது கண்ணை மூடி என் பக்கத்தில் படுத்திருக்கு. அதோட மூச்சு காற்று உங்கள் மேலே ஒரு மாதிரி இந்த ப்ரீத்திங் சவுண்டா, ஹாரர் ப்ரீத்திங் சவுண்டு இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இருந்திருக்கு. அது பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கு கத்தவும் முடியலை. இவங்க பாட்டி பக்கத்தில் கீழே தான் படுத்துருக்குறாங்க, அவங்கள கூப்பிடவும் முடியலை. வாயடைச்சு போய் அதை ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அது சின்ன பொண்ணு இல்லையா, ரொம்ப பயந்துட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா கத்திடுறாங்க, பாட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கத்தி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு அழுகனா ரொம்ப அழுகலை, ஒரு மாதிரி ஏங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பொண்ணு கத்துன நேரத்தில் டக்குன்னு அந்த உருவம் மறைஞ்சிருதுங்க. அந்த இடத்துல இருந்து அந்த உருவம் மறையுது, கீழே இருந்து ஒரு உருவம் எந்திரிச்சு நிற்கிது. அவங்க பாட்டி. என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க சொல்கிறாங்க, பாட்டி ஏதோ ஒரு கருப்பு உருவம் என் பக்கத்தில் படுத்து என் மேலே கை காலெலாம் போட்டுருச்சு. நான் வந்து ரொம்ப நேரமாக யாரோ தம்பின்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் தம்பி தான் இந்த ரூம்லேயே இல்லையே. ஒரு வேளை அவன் கோச்சிட்டு போனவன் பாதிலே வந்து என் மேலே கீழே படுத்துருக்கிறான் போல, என் பக்கத்தில் படுத்துருக்கான் போல, அவன் தான் கை கால் போட்டிருப்பானோன்னு நினச்சேன். ஆனால் திரும்பி பார்த்தா ஒரு கருப்பு உருவம் இருக்குது பாட்டி அப்படின்னு சொன்னால் அந்த பாட்டியை வந்து திட்டிருக்கிறாங்க. அந்த பொண்ணு இல்லை, என்ன. ஏன்னா நம்ம டெவில்ஸ் கிச்சன் ஷோ வந்து அந்த பொண்ணு வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்களாம். பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க பாட்டி அவங்க அம்மாலாம் திட்டுவாங்களாம், இந்த மாதிரி பேய் கதை இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து தொலைக்காத, பார்த்துட்டு அப்புறமா அங்கே இதை பார்த்தேன் இங்கே இதை பார்த்தேன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட வந்து குழம்பாத அப்படிங்கிற மாதிரி என்னைய திட்டிருக்கிறாங்க அந்த பாட்டி. இப்போது அந்த கோஸ்ட்டு அங்கே வந்ததுக்கும் இந்த பொண்ணு கத்துனதுக்கும் இந்த பாட்டி திட்டினதுக்கும் நான் என்ன பண்ண முடியும்? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் அவங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர், நம்மளோட கோஸ்டீஸுங்கிறனால நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். என்னப்பா சிரிக்காத, சாவடிச்சிருவேன். ஸோ இப்போ அந்த பொண்ணு வந்து வேறு வழி இல்லை, சரி படுத்து தூங்குவோன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியை வந்து, பாட்டி நீங்கள் மேலே கூட வந்து படுத்துக்கோங்க வயசானவங்கன்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் படுக்க வச்சு, பயத்தினால அந்த பாட்டி வந்து பக்கத்தில் படுக்க வச்சு அவங்கள கட்டி பிடிச்சிட்டே தூங்கியிருக்கிறாங்க அன்றைக்கி நைட்டு முழுக்க. காலையில் எந்திரிச்ச உடனே இவங்களுக்கு பக்கத்து வீடு பிரீத்தி இருக்காங்க இல்லையா, அவங்களும் அந்த இடத்துக்கு தானே வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட போய் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா அவங்க அம்மா வந்து இந்த பொண்ணை ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்த்துருக்குறாங்க. எப்பயுமே வீட்டுக்கு வர பொண்ணை நார்மலாக பார்ப்பாங்க, இப்போ வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்த்துருக்குறாங்க. எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கேட்டிருக்கிறாங்க. இல்லை ஆண்டி எங்கேயும் போகல, உள்ளே தான் இருக்கிறா, போய் நீ அவகிட்ட நீயே பேசு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உள்ளே போய் பார்த்தா பிரீத்தி வந்து அழுதுகிட்டு இருந்துருக்குறாங்க பெட்டில் உட்காந்து. என்னாச்சுடி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பொண்ணே இவங்களுக்கு நடந்த விஷயத்த சொல்கிறதுக்காண்டி தான் அங்கே போயிருக்கிறாங்க. அவங்க மூஞ்ச பார்த்த உடனேயுமே தெரிஞ்சிருச்சு அங்கே ஏதோ நடந்திருக்குன்ட்டு. இப்போது பிரீத்தி சொல்கிறாங்க, அதே மாதிரி நைட்டு அன்டைமில் அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வீட்டில் அந்த பொண்ணு மட்டும்தான் பெட்ரூமில் படுத்து தூங்குவாங்களாம், தனி ரூமாக. படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க காலுக்கு கீழே, அதான் பெட்டுக்கு கீழே யாரோ ஏதோ குழம்புற மாதிரி ஏதோ சத்தம் கேட்டுச்சான், ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சான்.
இந்த பொண்ணு வந்து கண்டுக்கலையாம். ஏதோ கனவுல ஏதோ வெளிய எங்கேயாவது சத்தம் கேட்கும்னு சொல்லிட்டு அசந்து படுக்கும்போது, பிரீத்திங் சவுண்ட் இந்த பொண்ணுக்கு கேட்டுச்சு இல்லையா? அதே பிரீத்திங் சவுண்டு ரொம்ப கொடூரமா கேட்டிருக்குங்க. அந்த பொண்ணு அந்த ரூமே அலர்ற அளவுக்கு கேட்டிருக்கு. அந்த அளவுக்கு சத்தமா கேட்டிருக்கு. கேட்ட உடனே இந்த பொண்ணு எந்திரிச்சு உட்காந்து கீழ எட்டி பார்த்துருக்காங்கங்க. ஒரு உருவம் இப்படி சமணங்கால் அதான் அந்த காலை மடக்கி உட்காந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி ஒரு கருப்பு உருவம் உட்காந்து இப்படியே ஆடிக்கிட்டு இருந்திருக்குங்க. இவங்கள பார்த்த மாரியே. அந்த சவுண்டோடயே, அந்த அமானுஷ்யமான அந்த சவுண்டோடயே இவங்கள பார்த்து ஆடிக்கிட்டு இருந்திருக்கு. இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க, டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துர்றாங்க. ஸோ இந்த பொண்ணு வந்து கத்தவும் இல்ல, அலறவும் இல்ல, மயக்கம் போட்டு விழுந்துர்றாங்க. கண்ணு முழிச்சு பார்த்தா அவங்க அம்மா காலையில எழுப்பியிருக்கிறாங்க. அவங்க அம்மா பயந்துருக்கிறாங்க. இந்த பொண்ணு உயிரோட இருக்காங்களா இல்லையான்னே தெரிலங்கிற அளவுக்கு. ஏன்னா அவ்வளோ நேரம் எழுப்பியிருக்கிறாங்க எல்லாருமே. அவங்க அப்பா, அம்மா எல்லாருமே சேர்ந்து எழுப்பியிருக்கிறாங்க. அந்த பொண்ணு ஒரு ஜடம் மாரி கிடந்திருக்குங்க. மூச்சு பேச்சு இல்லாம. ரொம்ப நேரம் கழிச்சு அடிச்சு தண்ணிய கிண்ணிய தெளிச்சு எழுப்பியிருக்கிறாங்க. அப்புறமா அலறி அடிச்சு எந்திரிச்சுட்டு, போயிரு 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 போயிருன்ட்டு ஒரு மாரி பயந்திருக்கு. அப்பதான் அவங்க அம்மா கேட்டிருக்கிறாங்க, அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. ஏதோ ஒரு கருப்பு உருவம் கீழ உட்காந்துருந்துச்சு அப்படின்ட்டு. அப்பதான் இவங்க கேட்டிருக்காங்க, நைட்டு நீ லேட்டா தானே வந்த, எங்க போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பொண்ணு சொல்லியிருக்குது. நாங்க எல்லாம் அந்த மாரி போனோம் அப்படின்ட்டு. அதுக்கு தான் அந்த பொண்ண திட்டியிருக்கிறாங்க. வெளியவே அவங்க அம்மா வச்சு. இப்போ பிரீத்தியும், உதயாவும் சேர்ந்து, அப்போ சுவாதிக்கு என்ன ஆயிடுச்சுன்னு தெரியலையா, அவளுக்கு ஃபோன் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சுவாதிக்கு ஃபோன் பண்றாங்க. யாரு? பிரீத்தி வீட்லருந்து. ஃபோன் பண்ணும்போது ரிங் போயிட்டே இருக்கு. எடுக்கவே இல்ல. 2வது தடவ போடுறாங்க, எடுக்குறாங்க. அவங்க அம்மா ஒரு மாரி பதட்டத்தோட, "சொல்லுங்கம்மா, சொல்லும்மா, அ என்னம்மா சொல்லும்மா" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அங்கேயும் ஏதோ நடந்திருக்குன்னு. "என்னம்மா ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க வந்துட்டு யார் பேசுறதுன்னு சொல்லி அரட்டி கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா, பிரீத்தியோட அம்மா தான் ஃபோன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தான் முதல்ல வேற மாரி பேசியிருக்கிறாங்க. இந்த பொண்ணுங்க தான் பேசுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஒரு மாரி அரட்டியிருக்கிறாங்க. "சொல்லும்மா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்ப என்ன? இப்ப யார் கூடயே கெடுக்க போறீங்கங்கிற" மாரி ஒரு மாரி ஹார்ஷா பேசியிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. உதயா சொல்லியிருக்கிறாங்க, "என்னன்னு சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்னு சொல்லுங்கம்மா, என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சுவாதியும், அவங்க அம்மாவும் பெட்ல நைட்டு படுத்து தூங்கும்போது, அவங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு கருப்பு உருவம் படுத்திருந்திருக்கு. ரொம்ப நேரமா இவங்க 2 பேருக்குமே அது உறுத்தி இருந்திருக்கு. நடுவுல யாரோ இருக்கிற மாரி. ஆனா இந்த பொண்ணு அவங்க அம்மா தான் இங்கன படுத்திருக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து அந்த பொண்ணு தான் பக்கத்துல படுத்திருக்காங்கன்னே நெனச்சிட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல 2 பேருமே வ ஒரு மாரி பயந்து, ஏதோ தப்பா இருக்கு, ஏதோ மாரி ஃபீல் ஆகுதேன்னு சொல்லிட்டு, அவங்க அம்மா முதல்ல திரும்பி பார்த்துருக்காங்க. ஒரு கருப்பு உருவம். அத பார்த்து அவங்க அம்மா கத்துன உடனே, இந்த பொண்ணும் அட் டைம்ல திரும்பி பார்த்துருக்காங்க. அத பார்த்தோனே இந்த பொண்ணுக்கு நைட்டு ஃபிக்ஸ் வந்திருக்குதுங்க. ஃபிக்ஸ் வந்து எமர்ஜென்சி வார்டுல அங்க போய் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல்ல அன்னைக்கு நைட்டே. அதனால தான் அவங்க அம்மா வந்து செம்ம கடுப்பாயிடுறாங்க. ஏன்னா, இவங்கலாம் இந்த பொண்ணுங்க மட்டும் தான் பார்த்துருக்காங்க. ஆனா, அந்த சுவாதியோட அம்மாவும் பார்த்துருக்காங்க. அந்த கருப்பு உருவம் இருந்தத. அதே பிரீத்திங் சவுண்ட், அதே கொடூரமான அந்த ஒரு ஏதோ குழம்புற சத்தம். இப்போ இவங்க 2 பேருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. 2 பேருக்கும் கை நடுங்குதுங்க. ஏன்னா 3 பேருக்கும் அட் அ டைம்ல இது நடந்திருக்கு. ஒரே நாள் நைட்ல. அன்னைக்கு போயிட்டு வந்த அந்த நைட்ல 3 பேருக்கு ஒரே மாரி நடந்திருக்கு. இப்போ இவங்க 2 பேரும் அவங்க அம்மாவோட ஃபோன கட் பண்ணிட்டு, ஏன்னா நான் வந்து பார்க்குறோம்மா, நாங்க வரோம்மா, வீட்டுக்கு வரோம்மான்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிட்டு, லட்சுமிக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா, லட்சுமி தான் அந்த ஷார்ட்கட்ல கூட்டு போன அந்த பொண்ணு. அவங்க தான் இவங்க எல்லாரையுமே அந்த பாதையில கூட்டு போன பொண்ணு. அவங்களுக்கு ஃபோன் போட்டு இந்த மாரி சுவாதிக்கு இந்த மாரி ஏதோ நடந்திருக்கு. வா போய் பார்க்கலாம்ன்னு சொல்லி ஃபோன் பண்ணா, என்னைக்குமே லட்சுமி இந்த மாரி பேச மாட்டாங்களாம். ஒரு மாரி ஹார்ஷா பேசியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ற வேல வச்சுக்காதீங்க. ஃபோன வைடி அப்படின்னு சொல்லிட்டு. உங்க கூட நான் எங்கேயும் வரவும் மாட்டேன். இதுக்கப்புறம் நீங்களும் என் கூட வராதீங்க. நானும் எங்கேயும் வரமாட்டேன். என்ன பார்க்கவே வராதீங்க அப்படிங்கிற மாரி ஒரு மாரி ஹார்ஷா பேசிட்டு திட்டிட்டு ஃபோன வச்சிருக்குதுங்க அந்த பொண்ணு. எதுக்காக லட்சுமி இந்த மாதிரி பேசுறான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குமே டவுட் இருந்திருக்கு. நேரா கெளம்பி லட்சுமியோட வீட்டுக்கே போயிருக்கிறாங்க இவங்க 2 பேருமே. அங்க போய் பார்த்தா, அந்த பொண்ணு பட்டைய கிட்டைய அடிச்சுட்டு ஒரு மாரி அ சாமிய கும்பிட்டுட்டு ஒரு மாரி உட்கார்ந்துட்டு இருந்திருக்கு. என்னடி ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, அந்த பொண்ணு சொல்லியிருக்குதுங்க. அப்படியே திரும்பி வாங்க. அந்த கிணத்துக்கிட்ட அந்த பேக்க உதயா வச்சுட்டு போயிட்டாங்க. உதயா மட்டும் அந்த பேக்க எடுக்கிறதுக்கு வராங்கன்னு சொன்னோம் இல்லையா? இப்போ அந்த இடம் அப்படியே விஷுவலா லட்சுமியோட கனவுல வந்திருக்குதுங்க. அந்த கிணத்துக்கிட்ட வந்து அந்த பேக் மட்டும் இருந்திருக்குது. எல்லாரும் போனதுக்கப்புறம். அந்த பேக்கு அந்த கிணத்துக்குள்ள இருந்து ஒரு உருவம், கருப்பு உருவம் மேல வந்திருக்குதுங்க. மேல வந்து அந்த பேக்க கீழ தள்ளி விட்டுருக்கு. கீழ தள்ளி விட்டு அந்த பேக்ல இருந்து சாப்பாடு ஏதோ ஒண்ணு எடுத்து சாப்பிட்டுருக்கு. என்னது?
அந்த பிரியாணி, மட்டன் பிரியாணி தான் இருக்கு உள்ள. அத எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்குங்க. அப்பம்போது தான் நம்ம உதயா அங்க ஓடி வந்திருக்கிறாங்க. அப்பயும் அந்த கருப்பு உருவம் அங்க தான் இருந்திருக்கு. உதயா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த உருவம் வந்து அவங்க கண்ணுக்கு தெரியல. ஏன்னா, இப்ப இது எல்லாமே விஷுவலா இவங்களோட கனவுல ஓடிட்டுருக்கு. யாரு? லட்சுமியோட கனவுல. அந்த சாப்பாட எடுத்து உள்ள வைக்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே அது பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. அங்கருந்து அந்த பொண்ணு கெளம்பி இவங்கள நோக்கி ஓடி வரும்போது, அந்த உருவமும் அவங்க பின்னாடியே வந்திருக்குது. இந்த சத்தம் தான் அவங்களுக்கு அங்க கேட்டிருக்கு. யாரு? உதயாக்கு. ஏன்னா, உதயாக்கு வந்து இப்ப இவங்க அந்த கனவுல நடந்தத சொல்லும்போது, உதயா தான் அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கொல நடுங்குதுங்க அப்படியே. ஒரு மாரி வேர்க்குது. அவங்க வீட்ல ஏசி இருந்தாலுமே அவங்களுக்கு வேர்த்து ஒரு மாரி உள்ளங்கையெல்லாம் வேர்த்து எச்சி முழுங்கிட்டு கதைய கேட்டுட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே உண்மதான். உன் கனவுல பார்த்தது எல்லாமே உண்மதான். ஏன்னா எனக்கு நான் ஃபீல் ஆனது, நான் பின்னாடி பார்க்கல. உன் கனவுல விஷுவலா வந்திருக்குது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த ஆட்டோல ஏறி வந்ததுக்கப்புறமே இந்த 4 பேரையுமே அந்த உருவம் பின்தொடர்ந்து வந்திருக்குது. இத கேட்ட உடனேயுமே, இவங்க இப்போ இந்த 4 பேரோட வீட்லயுமே விஷயம் தெரிஞ்சிருச்சு. இவங்க போனது, வந்தது எல்லாமே தெரிஞ்சனால, அவங்க ஏரியால நம்ம உதயா அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு தர்கா இருந்திருக்குதுங்க. அந்த தர்கால தான் எப்பயுமே வந்து மந்திரிப்பாங்களாம். வீட்ல வந்து எதனா பிரச்சனையோ, இல்ல இந்த மாரி எதனா அமானுஷ்யம் நடந்தாலோ, இல்ல அவங்க வீட்ல எதனா சங்கடம் இந்த மாரி வந்துச்சுன்னா, அந்த பாய் கிட்ட போய் மந்திரிச்ச உடனே உங்களுக்கு கொஞ்ச நாள்ல சரியாயிரும் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஸோ, இப்ப அந்த பாய் கிட்ட இவங்க 4 பேருமே போயிருக்கிறாங்க. 4 பேரும் குடும்பத்தோட போயிருக்கிறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த பாய் சொல்லியிருக்கிறாரு, "நீங்க 4 பேருமே போகக்கூடாத ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க. பின்தொடர்ந்து வந்திருக்குது. ஒரு ஒரு அமானுஷ்யம் வந்து உங்கள பின்தொடர்ந்து வந்திருக்குது. நீங்க இன்னும் கொஞ்சம் லேட்டா இங்க வந்திருந்தா கூட, உங்க 4 பேர்ல ஒருத்தர அது கொன்றுக்கும். காவு வாங்கியிருக்கும்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாரு. இவங்க 4 பேர் குடும்பத்துக்குமே தூக்கி போடுது. என்னங்க சொல்றீங்க? இதுக்கு தான் நாங்க படிச்சு, படிச்சு சொல்றோம். எங்கேயும் போகாதீங்க. சொல்லிட்டு கூட போங்க. நாங்களே உங்களுக்கு எதனா அரேஞ்ச் பண்ணி குடுப்போம்ன்னு. இவங்க சொல்லாம கொள்ளாம இந்த மாரி போயிட்டு, இப்ப என் பிள்ளைங்க உசுரு போனா யார் சாமி பொறுப்புன்னு சொல்லிட்டு, அங்க வச்சே இவங்களலாம் திட்டிட்டு, அவர் ஒரு தாயத்த குடுத்துருக்காருங்க. தாயத்த குடுத்துட்டு, அப்புறம் அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ண சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க இப்போ வரைக்கும் அந்த அமானுஷம் வந்து இவங்கள பின்தொடரலையாம். இப்போ ஓகே, ஓகே. நார்மலா இருந்திருக்கிறாங்க. 2 நாளைக்கு ஒரு மாரி இருந்திருக்கு. ஏதோ பக்கத்துல இருக்கிற மாரி ஃபீல் ஆயிருக்கு. ஆனா, அடுத்து ஒரு 3 நாள், 4 நாளுக்கு அப்புறம் எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் இந்த பொண்ணு இப்ப நமக்கு கதை அனுப்புனாங்க இல்லையா? அந்த உதயா வந்து நைட்டு தூங்கும்போது பட்டைய போட்டு சாமிய கும்பிட்டு, அல்லாவ அந்த தாயத்த தொட்டு கும்பிட்டுட்டு தான் படுத்து தூங்குவாங்களாங்க. இப்போ அவங்க தம்பிக்கும் அவங்களுக்கும் இந்த பெட்டு விஷயத்துல சண்டை வந்துச்சு அப்படின்னா, "நீ எங்க வேணாலும் படுத்துக்கோடா சாமி" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்டுட்டு அவங்களுக்குள்ள சண்டை இல்லாம அந்த பேய் வந்து நல்லது பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இவங்களுக்குள்ள சண்டை வரலையாம். அவங்க தம்பியும் ஹேப்பி அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இந்த ஸ்டோரியிலருந்து உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க எங்கேயாச்சும் தனியா போயிருக்கீங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸோட? அந்த மாதிரி போயி இந்த மாதிரி எதனா அமானுஷ்யமா எதனா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அதனால பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா, எனக்கு பிரபாகரன் அஃபிஷியல்னு சொல்லி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அதில வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரியா உங்க ஸ்டோரியும் கூட போடலாம். அதனால நீங்க அதில வந்து சென்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணிருங்க. மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில இருக்க பெல் ஐகான தட்டி விட்டுருங்க. பாய்.